விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. வர வழியில விஜய் அப்படியே பார்க்குறாரு. காவேரி எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே அமைதியா வராங்க. "என்ன காவேரி நீ ஒரு மாதிரி அமைதியா இருக்க. எப்பவுமே நல்லா கலகலன்னு பேசுவல்ல. என்னாச்சு உனக்கு? ஒரு 2, 3 நாளா நான் உன்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரி அமைதியா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அப்ப கூட காவேரி எதுவுமே பேசவே இல்ல. அமைதியா இருக்காங்க. "ஆமா நீ என்ன வீடு ஏதாவது வாங்க போறியா என்ன? ஆஃபீஸ்ல சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "என்ன பணம்லாம் ரெடி பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல பம்பர் பரிசு கூட இங்க ஏதாவது போட்டிருக்கியா என்ன? இல்ல ஒரு வேளை கேரளால ஏதாவது லாட்டரி போட்டிருக்கியா? எப்படி பணம் கிடைக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஏங்க எங்கள பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன் லாட்டரியில பணம் வந்தா மட்டும் தான் நாங்க வீடு வாங்குவோமா? இல்லன்னா எங்களால வீடெல்லாம் வாங்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "எங்களாலயும் சம்பாதிச்சு வீடு வாங்க முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி சரி காவேரி காவேரி நான் ஏதோ சாதாரணமா தான் பேசினேன். நீ ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கியே, அமைதியா இருக்க. உன்னை வந்துட்டு கிண்டல் பண்ணலான்னு தான் நான் பேசினேன். நீ எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்கிற. ஒரு மாதிரி பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "இங்க பாரு நீ கத்தாத" அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் காவேரி அமைதியா இருக்காங்க. "ஆமா என்னதான் உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி இருக்கன்னு கேட்டா எதுவுமே சொல்லவே மாட்ற" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஆமா இதெல்லாம் மட்டும் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிட போதா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இங்க பாரு காவேரி நீ முணுமுணுன்னு எதுவுமே பேசாத. எனக்கு புரியவே மாட்டுது. எதுவா இருந்தாலும் நேரா பேசு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "இங்க பாருங்க உங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் அவ்வளோதான். நீங்க ஆஃபீஸில் சம்பளம் கொடுத்தா உங்க பேச்சை நான் கேட்க போறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு எம்ப்ளாயி மாதிரி சம்பளம் எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டீங்க. அதனால நான் கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இங்க பாரு காவேரி உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கான்ட்ராக்டை பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியே அமைதியா இருக்காங்க. "ஆமா நீங்க மட்டும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முணுமுணுன்னு பேசுறாங்க. "உங்ககிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்றேன் முணுமுணுன்னு பேசாத, எதுவாக இருந்தாலும் நேராக பேசுன்னு நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக கத்துறாரு. அப்பயும் காவேரி எதுவுமே பேசவே இல்லை. "இங்கே பாருங்க கான்ட்ராக்டை பற்றி நான் பேசினா உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன். 2 பேருக்குள்ளே தான் பேசிக்கிறோம். கரெக்டான சூழ்நிலையில் தான் நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள்" அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "நான் இப்போ எதுவுமே சொல்லவே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் போயிட்டு நிவின் கிட்ட சொல்லி வச்சுருக்கீங்க. இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. "இங்கே பாரு காவேரி நீ மனசுக்குள்ளேயே எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசு. நான் ஏதோ வாய்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "நான் உங்ககிட்ட எதுவுமே இப்போ பேசலை. தயவு செய்து ரோடை பார்த்து வண்டி ஓட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜயும் எதுவுமே பேசல. அப்படியே அமைதியாக வராரு. வீட்டில் அப்படியே கேட்குறாங்க. "ஆமாம் என்னடி உனக்கு பிரச்சனை? எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க யமுனா கிட்ட. "நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? எதுக்காக எக்ஸாம் எழுத போகமாட்டேன்னு சொன்ன? என்ன நடந்தது சொல்லு, உண்மையை சொல்லு. என்ன நம்பிக்கையை கொடுத்தாரு நிவின்? எல்லாத்தையுமே சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மிரட்டுறாங்க. அப்போ யமுனா அப்படியே பார்க்குறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. "நிவின் வந்து காவேரிக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட. "அவன் அப்படியா சொல்கிறான்? அவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்? அந்த ராகினி பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான். அதனால தானே இவன் வந்துட்டு விஜயை கல்யாணம் பண்ணான். இப்போ எதுக்காக இவன் சுற்றிட்டு இருக்கான்? ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்? இதெல்லாம் காவேரிக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய மன கஷ்டமாக இருக்கும்." "ஆமாம் நீ ஏதாவது காவேரி கிட்ட கேட்டியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "நான் ஏன் கேட்கணும்? அவங்களுக்கே தெரியும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தானே இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யமுனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. "ஏய் சொல்லிடி நிவின் இப்படி நினச்சிட்டு இருக்கதெல்லாம் நீ காவேரி கிட்ட கேட்காத. காவேரி மனசு ரொம்ப கஷ்டப்படும். இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சால் இன்னும் பிரச்சனையாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. "இப்போ என்ன? நான் எதுவுமே பேசவே இல்லை சரியா? நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து யமுனா அப்படியே கோவமாக போகிறாங்க. அங்கேருந்து கங்கா அப்படியே வராங்க. வந்த உடனே குமரன் கேட்குறாரு. "ஆமாம் என்ன எக்ஸாம்லாம் நல்லா எழுதியிருக்காளா யமுனா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம் எழுதியிருக்கா நல்லா தான். இன்னும் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். இதோடு மட்டும் கலெக்டர் ஆக முடியாது. அடுத்தது இன்டர்வியூ இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் முடிச்சா தான் கலெக்டர் ஆக முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. "கங்கா நான் சாதாரணமாக தானே கேட்டேன். நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. "சாரிங்க நான் ஏதோ ஒரு டென்ஷன் உங்கள் மேலே காமிச்சிட்டேன் சாரிங்க. சரி வாங்க நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க கடைக்கு. போகிற வழியில் 2 பேர் பார்க்குறாங்க. "அக்கா செல்வி அக்கா இவர் இங்கே பார்த்த மாதிரி இருக்க நாடகத்தில் வந்தார் அவரு தானே, வாங்க வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கிட்ட போயிட்டு "நீங்கள் தானே நாடகத்தில் நடிச்சிங்க, சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் நல்ல ஒரு ஜோடி, சூப்பராக இருப்பீங்க. நீங்களே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க. அந்த பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளலாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. "சரி சரி நீங்கள் சீரியல்லாம் நடிச்சிருக்கீங்க. உங்கள் கூட நின்று ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா? இங்கே பாருமா நீ ஃபோட்டோ எடுக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை கேட்குறாங்க. கங்காவும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. "இன்னும் கூட 2, 3 நிறைய எடுமா ஃபோட்டோ" அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. "சரி நான் போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே கங்கா பார்க்குறாங்க. "என்னங்க தொடர்ந்து அதில் நடிக்க போகிறீங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "கூப்பிட்டா போகணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள் அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க.
ஆ ஆ, சரி சரி நான் அதெல்லாம் எதுவும் யோசிக்கல சரியா? மக்கள் சொல்கிறதெல்லாம் யமுனா வாசல்ல இருக்காங்க. அப்படியே வராங்க காவேரி பேசலான்னு சொல்லிட்டு. அப்படியே கோவமா எழுந்து போறாங்க. "ஏய் நில்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "தயவு செய்து நீ என்கிட்ட பேசாதக்கா. நான் உன் மனசு கஷ்டப்படுற மாரி நான் நடந்துக்க கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். நீ என்கிட்ட பேசாத" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "என்னடி அப்பதான் ஏதோ கோவத்துல பேசுனேன்னு நெனச்சேன். நீ அதே மாதிரி இப்பவும் பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "இங்க பாருக்கா, நீ வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க. தயவு செய்து நீ என்கிட்ட பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா பயங்கர கோவமா உள்ள போறாங்க. காவேரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க.